கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், the doctrines of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், டாக்ட்ரின்ஸ். இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை இந்த உலகத்தில் நம் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக சீடர்களுக்கு அவர் கடைசியாகி சொல்லிவிட்டு போன கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, புறப்பட வேண்டும், போக வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், சுவிசேஷம் என்றால் என்ன, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன மனிதர்களுக்காய் செய்திருக்கிறாரோ அதை நற்செய்தியாய் மற்றவர்களுக்கு சொல்லுவது, அதுதான் சுவிசேஷம். என்ன செய்திருக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன செய்திருக்கிறார் இதை தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணுறோம். என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் எந்த பாடும் பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எந்த பாவத்தையும் செய்யலை, எந்த மனுஷனுடைய பாவத்தையும் எந்த பாவத்தையும் எந்த மனுஷனுக்கும் தீமை செய்யலை, எந்த பாவத்தையும் அவர் காணலை. ஆனால் எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தினுடைய தண்டனையையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். பாவத்தை மட்டும் ஏற்றுக்கல, பாவத்தினுடைய தண்டனை, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்மையில் ஏற்றுக்கொண்டார். அதுதான் நமக்கு அவர் செய்திருக்கிற காரியம். அதை நம்ம நற்செய்தியாக மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தினுடைய தண்டனையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் சிலுவையில் சுமந்து விட்டார் என்பதை சுவிசேஷமாக ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம். இதை கேள்விப்படுற ஜனங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எனக்காய் காயப்பட்டீர், எனக்காய் பாடுபட்டீர், என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தீர், என் வியாதியை சிலுவையில் சுமந்தீர் என்று விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்கள் அதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அறிக்கை பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வியாதியின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள் அவங்களை விட்டு வெளியேறுகிறது. இதுதான் அங்கே நடக்கிற காரியம். அப்போ சுவிசேஷங்கிறது என்ன இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறாரோ, செய்து முடித்திருக்கிறாரோ அதை ஜனங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிப்பது. நற்செய்தினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு புதையல் கண்டுபிடிச்சா போய் சொல்லுவீங்க, பாருங்கள், ஒரு புதையல் கிடச்சிது எனக்கு அப்படி சொல்லுவீங்க இல்லையா? வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறும்பொழுது சொல்லுவீங்க, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு இந்த காலத்தில் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் நற்செய்தி. அல்லது இப்படி வரும் பாருங்கள், ஒரு மனுஷன் வீட்டில் பசியும் பட்னியுமாக இருக்கிறாங்க, வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை, பொருளாதாரமே இல்லை, திடீர்னு ஒரு பாருங்கள் போஸ்ட்மேன் வந்து வீட்டில் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வந்திருக்குது, பணம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ரூபா வந்திருக்குது? ஒரு 1 லட்ச ரூபா வந்திருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? போஸ்ட்மேன் வந்து 1 லட்ச ரூபா கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்லது செல்ஃபோனுக்கு SMS வருது, ₹1 வழியில் அது நேரத்தில் திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா வந்து உங்கள் செல்ஃபோன் அக்கௌண்ட்டில் விழுந்தால் எப்படி இருக்கும்? அதான் நற்செய்தி. ரொம்ப தவித்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு வாழ்க்கையில் விடுதலையை கூறுவது தான் நற்செய்தி. வியாதியில் இருக்கிற மனுஷனுக்கு சுகத்தை கூறுவது தான் நற்செய்தி. வறுமையில் இருக்கிற மனுஷனுக்கு செழிப்பை கூறுவது தான் நற்செய்தி. அப்போது பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கூறுவது தான் நற்செய்தி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு செஞ்சார் அப்படின்னா, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாம் சொல்ல, நம்முடைய துக்கங்களை. அப்போ நாம் துக்கப்படணுமா? நம்ம துக்கத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்குதா? இல்லை. அவர் துக்கங்களை சுமந்தார். எந்த நாள் துக்கத்தெல்லாம் சுமந்தார்? கடந்த காலத்து துக்கத்தை மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா துக்கத்தையும் அவர் சுமந்தார். ஆமென். எல்லாம் ஊரில் ஒரு மாதிரி கோவத்தில் சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, துக்கத்தை தொலைக்க அப்படிம்பாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க, அவன் துக்கத்தை தொலைக்க. நீங்கள் யார் துக்கத்தையும் தொலைக்க வேணாம், உங்கள் துக்கத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொலைத்தார். கைகளை திருக்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதோடு மட்டும் இல்லை, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் எல்லோருமே குணமாகிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால். வியாதியாக இருக்கிற மனுஷனுக்கு போய் சொல்ல சுவிசேஷம் சொல்லணும்னு என்ன சொன்னால் சொல்லணும் தெரியுமா?
உங்கள் வியாதியை சுகமாக்குவதற்கான தழும்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அவருடைய தழும்புகள் உங்கள் வியாதியை சுகமாக்குவதற்கு போதுமானது. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் வியாதியை சுகமாக்குவதற்கு போதுமானது. அப்போ என்னெல்லாம் ஒரு ஊழியக்காரரை செய்யணும் அப்படின்னா, புறப்படணும், போகணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இப்போ பிரசங்கத்தை கேட்டு ஜனங்க உள்ளே வராங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வராங்க, விடுதலையாக்கப்பட்டு வராங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, பார்க்க முடியாதவங்க பார்க்குறாங்க, பேச முடியாதவங்க பேசுகிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, வியாதிகள் மறைகிறது, வறுமை நீங்குகிறது, ஜனங்க ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா மாறுறாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்குது. என்ன வேலை இருக்குது? உபதேசம் பண்ண வேண்டிய வேலை. எதை உபதேசம் பண்ணணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் என்னவோ அதை இந்த உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டியது ஊழியக்காரங்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசிச்சிருக்கிறாரா, இந்த பைபிளில் சொல்லி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா, அநேக காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். முதல்ல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நீங்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லித்தரார். எதை பார்க்கணும், அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்குறத விட்டுட்டு முதல்ல நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே எப்படி டியூன் பண்ணப்பட்டிருக்கணும்னா, பக்கத்து வீட்டு சண்டையவே வேடிக்கை பார்த்து பழகிட்டோம். அதனால் நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுல நம்ம நேரத்தை ஒதுக்காமல் பக்கத்து வீட்டுக்கு ஆலோசனை கொடுப்பதுலையும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை சரி செய்கிறதுலையுமே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் ஊரு கதை, உலகத்து கதை, பக்கத்து வீட்டு கதை, அடுத்த வீட்டு கதை, இதுலேயே தான் நேரத்தை செலவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது, இவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இப்படியே பேசிக்கிட்டு காலம் ஓடுது தவிர இவங்க தாங்கிட்ட இருக்கிற குறை என்ன, நான் எதில் மாறணும், நான் இன்னும் எப்படி கடவுளுக்கு பிரியமாக வாழணும், இதை பார்க்குறதையே விட்டுட்டாங்க. சில பேர் அடுத்தவங்கள்ட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாங்கிறதுலையே குறியாக இருப்பாங்க. வேண்டாத மாமியார் மருமக கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றங்கிறது போல், மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அப்படி தான் அடுத்தவங்க செஞ்சால் மட்டும் பெரிய தப்பு, நாம் செஞ்சால் அதெல்லாம் பெரிய தப்பே இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, மைக்கு கிடச்சிட்டு எதை வேணாலும் போய் திட்டுவீங்களா, உங்கள்கிட்ட மைக்கு இருக்குது திட்டுவீங்க, நாங்கள் என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் வேலையே உங்களை சரிப்படுத்துகிற வேலை தான். அப்புறம் மைக்கு பிடிச்சி திட்டாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு சரி செய்கிறது என்னுடைய வேலையை. அப்போ என் வேலையே செய்யாதீங்க, எனக்கு உபதேசம் பண்ணாதீங்கன்னா, உபதேசம் எதற்காக? பிரசங்கம் வேறு, உபதேசம் வேறு. பிரசங்கம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, பிரசங்கம் கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்லுது பிரசங்கம். உபதேசம் சொன்னால் ஜனங்க என்ன செய்யணும்னு சொல்லி தர்றது உபதேசம். எல்லாம் சொல்லுங்கள், ஜனங்க என்ன செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசிச்சிருக்கிறாரு. சரி, அவர் உபதேசிக்கிறாரே, அவர்கிட்ட குறை இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க மற்றவங்க குறைய பார்க்கக்கூடாது, அவங்க குறைய பார்க்கணும்னு சொன்னீங்களே. அப்போ உபதேசனாலே மற்றவங்களுக்கு என்ன, மற்றவங்க என்ன செய்யணும்னு சொல்லி தரணும்னு சொல்கிறீங்களே. அப்போ சொல்கிறவங்க நல்லா இருக்கணும்ல, சொல்கிறவங்கள்ட்ட குறை இருக்கக்கூடாதுல்ல. இப்போ பாருங்க, நானும் மனுஷன்தான். இப்போ இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த பிரசங்கம் யாருக்கும் தான், இந்த பிரசங்கம் எனக்கும் தான். இந்த பிரசங்கம் நான் என்ன செய்கிறேன், இந்த பிரசங்கத்தை கேட்டு திருத்திக்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும், திருத்திக்கணும். அப்போ ஒரு கிறிஸ்தவங்க என்பவங்க எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய உபதேசத்தில் வளரவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன, இது யார் போதிச்சாலும் கேட்கணும். மைக்கு கிடைச்சவங்க மட்டும் போதிச்சா இல்லை, மைக்கு கிடைக்காதவங்க போதிச்சா கூட இது கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய உபதேசம்னு சொல்லி எடுத்துக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார், எப்போ வேணாலும் பேசுவார். இந்த ஆராதனையில் மட்டும்தான் பேசணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. அவர் நினச்சா எப்படி வேணாலும் பாடம் சொல்லி தருவார். ஆனால் இந்த ஆராதனையில் நம்ம நினைச்சிடறோம், வேதத்தை எடுத்து அதில் உள்ள வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இருக்குது. எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்டியன், ஹவு ஹி ஹேஸ் டு பி அக்கார்டிங் டு த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு ஏற்ற விதமாய் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் என்பதை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அதில் முதலாவது நாம் பார்த்தோம், மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறதுல நேரத்தை செலவிடக்கூடாது. என் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போடுறதுக்கு நேரத்தை என்ன செய்யணும், செலவு பண்ணணும் என்பதை முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பாருங்க, கேட்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என கேட்கிறவன் எவனும்
பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்றாரு. இப்போ இந்த கேளுங்கன்னு சொல்லும்போது சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வசனம் கேளுங்கன்னு சொன்னது எந்த பொருளாதாரத்தை பற்றியும் சொல்லலை, பொருளாதாரத்தை கடவுள்கிட்ட கேட்குறத பற்றி சொல்லலை. நிறைய பேர் சில பேர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. கேளுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும் வசனம் இருக்குல்ல, இது பொருளாதாரத்துக்கான வசனம் கிடையாது. இது வசனத்தை கேளுங்க, அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முயற்சி பண்ணுங்க, அவர் பேசுவார். அப்படி சில பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த வசனம் அதுக்கு சொல்லப்பட்டதான் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை எதுக்கு எடுத்துக்கலான்னு கேட்டால், பொருளாதார காரியங்கள் இந்த உலகத்தில் மனிதனுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், அந்த தேவைகளையும் நாம் கேட்பதையும் இந்த வசனம் குறிக்கிறதுன்னு எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லிட்டு அது கீழே அதுக்கான விளக்கத்தை கடவுள் கொடுக்குறார், இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா பாருங்க, அவர் சொல்கிறாரு, மீனை கேட்கறத பற்றி சொல்கிறாரு. நீங்கள் மீனை கேட்டால் உங்கள் அப்பா உங்களுக்கு கல்லை கொடுப்பாரா, பாம்பை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? நீங்கள் அப்பத்தை கேட்டால் உங்கள் அப்பா உங்களுக்கு கல்லை கொடுப்பாரா? இப்போ பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானவைகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்ற, நலமானதை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அப்போ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, நன்மையானதுன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் எழுதியிருக்குது. எனவே பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் அத்தியாவசியமானவர், அவசியமானவர் தான். அப்போ மீனுக்கு நிகராக பரிசுத்த ஆவியானவர் பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரா, அப்பத்துக்கு நிகராக பரிசுத்த ஆவியை பற்றி சொல்கிறாரா? அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போது எதை வேணுமானாலும் கேட்கலாம். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஆண்டவர் சொல்கிறாருனாக்க, ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, எல்லாம் சொல்லுங்கள், ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. அப்போ இதை தான் கேளுன்னா கர்த்தர் சொல்லலை, எவைகளை கேட்பீர்களோ. இப்போ பாருங்க, எதெல்லாம் நீங்கள் கேட்டாலும் அதையெல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் எடுத்துக்கொள்ள மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எல்லாம் சொல்லுங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்றீங்க, ஆண்டவரே எனக்கு என் பிள்ளை நல்லாகணும், என் மனைவி நல்லாகணும், என் கணவன் நல்லாகணும், என் குடும்பத்தில் தேவை சந்திக்கப்படணும், வீடு கட்டப்படணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், இதெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்கல்ல. இந்த எவைகளை என்ற இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். என்னெல்லாம் கேட்குறீங்களோ, வாட் எவர் யூ ஆஸ்க் இன் ப்ரேயர், ஜபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ, அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். மார்க் 6:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, எத்தனை பேர் ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவங்களா இருக்கிறீங்க? முதல்ல ஜெபிக்கிறீங்களா? மனிதனுடைய மனசு எப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் உட்காருவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் நேரத்தை செலவிடுவாங்க. பாருங்கள், ஊர் உலகத்துக்கு சுற்றுறதுக்கு, கதை பேசுகிறதுக்கு, டிவி பார்ப்பதற்கு, செல்ஃபோன் பார்ப்பதற்கு, பாருங்கள், தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் சுற்றுறதுக்கு நேரத்தை செலவிடுவாங்க. ஆனால் வேதத்தை படிக்க மட்டும் நேரத்தை செலவிடுவதே கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு வேதத்தை படிக்கவும் நேரத்தை செலவிடுவது கிடையாது, ஜெபிக்கவும் நேரத்தை செலவிடுவதே கிடையாது. தேவை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், இந்த தேவை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி புலம்புவாங்களே தவிர, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த தேவையை கடவுள்கிட்ட சொன்ன பழக்கம் எத்தனை பேர் இருக்குது? நீங்களாம் சொல்லியிருக்கீங்களா உங்கள் தேவையை? எப்பெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களோட தேவையை சொல்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறாரு, ஜெபத்தில் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். என்ன செய்யணுமா? அப்போ ஜெபத்தில் எதெல்லாம் கேட்கணும்? எவைகளை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானதாக இருந்தால் நலமாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருக்கு சித்தமானதா? நீங்கள் பாட்டு துன்மார்க்கமான காரியத்தெல்லாம் ஜெபத்தில் கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் அழியணும் ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரன் வீடு இடிஞ்சு விழுணும் ஆண்டவரே, எதிரில் விட்டுக்கிறவன் சாவுன ஆண்டவரே, இப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது. நிறைய பேரோட ஜெபம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், அவங்க ஜெபமே எதுக்காக தான் இருக்குனாக்கா, எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றுலாம் போயிடணும், அவன் வீடு இடிஞ்சு விழணும், அந்த மழையில் சாயாத ஆண்டவரே இயேசு நாமத்தில் சாய்வதாக. அதில் வேற ரொம்ப தீவிரமான ஜெபம், கட்டளையிட்டு இப்பொழுதே சாய்வதாக. எப்படி ஜெபம் பண்ணாலும் சாயாது. ஏன்னா அதுக்கெல்லாம் கர்த்தர் செவி கொடுக்கவே. நம்முடைய ஆண்டவர் இந்த மந்திரம் பண்ணுறது போல
பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டு போகணும், கை கால் இழுத்துடணும், கேட்டு குடும்பம் சீரழிஞ்சணும்னு சொல்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல காரியத்துக்கு மட்டுமே பதில் கொடுக்கிற தேவன் அவர். நல்ல காரியத்துக்கு மட்டுமே. நீங்கள் பாட்டுக்கு மனசில் பட்டதெல்லாம் அது நடக்கணும் இது நடக்கணும்னு சொன்னா கருத்தினா எவைகள் எழுதிருக்குதே, அப்போ எதை வேணாலும் ஜபிக்கலாம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. வாசனை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். யாருக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க? யாருக்கா ஜெபம் பண்ணணும்? துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். என்ன சொல்ல போனால், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, உங்களை நீங்கள் கவனித்து பார்க்கணும். முதல்ல யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு பார்க்குறோம். யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்? உங்களை துன்பப்படுத்துகிற நபருக்காகவும் கூட ஜபிக்கணும். நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் எடுப்பீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சத்துருக்களை. எல்லாம் சொல்லுங்கள், சத்துருக்களை. அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? எதிரிகளை சிநேகிக்கணும். சொல்லுங்கள், எதிரிகளை. எதிரியை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? சில பேர்லாம் புகழ்ந்து பேசுனா நல்லவங்கம்பாங்க. கொஞ்சம் கோபமாக பேசி பாருங்களேன், எதிரிகிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க, முகமே கோணலாக இருக்கும். அப்புறம் என்னென்னா சிடுன்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்க என்ன ஆயிடுறாங்க, இப்போது புகழ்ந்து பேசின வரைக்கும் நல்லவங்க வல்லவங்க அவங்கள போல் கிடையாது. என்கிட்ட கூட அப்படி சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், பாஸ்டர் போல் நம்ம பாஸ்டர் போல் யாரும் வர மாட்டாங்க, ரொம்ப அன்பான ஒரு பாஸ்டர், தங்கமானவர். அதே வாய் தான் அப்புறம் என்ன செய்யுது, எப்பயாவது வந்துட்டு பாஸ்டர் வந்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டாருனாக்க, ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு எதாவது கேட்டாருனாக்க, இவர் சரி கிடையாதுங்க, எப்பாத்தாலும் சண்டை போடுறாரு, எப்பாத்தாலும் திட்டுறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க. அந்த கேள்வி என்ன பதில் சொல்ல முடியல. அப்புறம் சொல்கிறாங்க, உங்ககிட்ட மைக் இருக்குது, எதை வேணாலும் பேசுவீங்கன்றாங்க. எங்ககிட்ட மைக்கில் நீங்கள் சொல்லலாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருவையே சிநேகிக்கணுமா? இப்போ நான் கேட்குறேன், உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவங்களை சிநேகிக்கணுமா வெறுக்கணுமா? சொல்லுங்க. ஒருத்தவங்களை திட்டுறாங்க, அவங்கள சிநேகிப்பீங்களா, அவங்களை எதிரியாக பார்ப்பீங்களா? எதுக்கு திட்டுறாங்க? எதிரி வந்து நீங்கள் அழிவதற்கு திட்டுறாங்க. சில பேர் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் திட்டுறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். சில பேருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, பின்னோதெல்லாம் பொண்ணு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள், வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். அதனால் புகழ்ந்து பேசுகிற ஆட்கள் பூரா நல்லவங்க, திட்டுற ஆட்கள் பூரா கெட்டவங்க. இவங்க பார்வையில் திட்டுறவங்க எதுக்கு திட்டுறாங்க? எல்லாரும் நம்ம அழியணும்னு திட்டத்தில். சில பேர்லாம் நம்ம மேலே அவ்வளோ அக்கறையில் திட்டுறாங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளையை திட்டாத பெற்றவங்க எத்தனை பேர் கைத்துக்கு பார்ப்போம். நான் என் பிள்ளை இது வரைக்கும் திட்டினதே கிடையாது பாஸ்டர். என் பிள்ளை நான் வந்து ஒரு தடவை கூட அவனை வந்து என்ன செய்யலை, இப்படி செய்யடா ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு அவன் மேலே அடிச்சதும் கிடையாது திட்டினதும் கிடையாதுன்றவங்க மாத்திரம் கைத்துங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா பார்க்குறேன். உங்கள் பிள்ளை திட்டினதே கிடையாதா? உங்களுக்கு குழந்தையோட திட்டினது கிடையாது யாராவது இருக்கீங்களா? எதுக்கு திட்டினீங்க? கொல்றதுக்கு திட்டினீங்களா? உங்கள் பிள்ளைய அடிச்சிங்களே, சாவுறதுக்கு அடிச்சிங்களா? உங்கள் பிள்ளை உங்களை எதிரியாக பார்த்தா எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளை உங்களை எதிரியாக பார்த்தா, எங்கள் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க, அவங்க மட்டும் எனக்கு ஆகணும், அவங்க எனக்கு யார்? எதிரி. எத்தனை ஜென்மானாலும் எங்கள் அம்மா எனக்கு எதிரி தான். அப்படி ஏதாவது பிள்ளைங்க சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அந்த பிள்ளையை பற்றி? அப்போது எதிரிகளையே சிநேகிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம் நன்மைக்காக சில பேர் நம்மளை என்ன செய்கிறாங்க, நம்மளை திருத்துறாங்க, உருவாக்குறாங்க. இப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிரியாக பார்க்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நம்ம எது வெறுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த உறவு வேண்டான்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் என்னடா பண்ணுறது, வேறு சர்ச்சுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன், வேறு சர்ச்சு ஒன்றும் கிடைக்கலையேன்னு வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. வேறு சர்ச்சு ஒன்றும் இல்லையே, கருப்பூரிச்சு வேறு ஏதாவது சர்ச்சு வந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்துட்ருக்குறேன். இந்த கிராமத்தில் வேறு சர்ச்சு இல்லையே, என்ன பண்ணுறது? இல்லைனாக்கா நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சர்ச்சில். அப்படி சில பேர் இருப்பாங்க பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களையே எதிரிகளையே சிநேகிக்கணும். ஒருவேளை ஊழியக்காரரோ அல்லது ஊழியம் செய்கிறவங்களோ உங்களை திருத்தி இருந்தால் உங்கள் நன்மைக்காக தான் உங்களை திட்டிருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் நன்மைக்காக தான். ஆமேன். சரி, அது போகட்டும், அதை சொல்ல வரல. அடுத்து என்ன சொல்கிறாரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். முதலாவது எதிரிக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்?
எதிரி என்ன செய்யணும்? சிநேகிக்க வேண்டும். எதிரி என்ன செய்யணும்? சிநேகிக்கணும்ன்றார். இரண்டாவது என்ன சொல்றாரு? உங்களுடைய சபிக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை எப்படிலாம் சபிக்கிறாங்க, நீ மண்ணா போ, அப்படி போய் இப்படி போன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க? சபிக்கிறவர்களை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்களும் சபிக்க கூடாது சேர்ந்துக்கிட்டு. நம்ம ஜனங்கள்லாம் சபிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட், திறமைசாலிகள். எதுல தான் தெரியுமா? சபிக்கிறதுல தான் பயங்கரமான திறமைசாலிகள். நீ நல்லா இருப்பியா? நீ மட்டும் நல்லா இருப்பியா? உன்னை அப்படி தான் தூக்கிட்டு வருவாங்க, உன்னை இப்படி தான் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல. இதில் தான் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களே தவிர எதில் இல்லை. ஆசீர்வதிக்க சொல்லி பாருங்க, ஒன்றுமே தெரியாது. என்ன ஆசீர்வதிக்கிறது? ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தையை நிறுத்தி இந்த குழந்தையெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த குழந்தைய ஆசீர்வதிக்கிறோம், அதான் சொல்ல தெரியுமே தவிர என்னென்ன ஆசீர்வதிப்பது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சபிச்சே பழக்கப்பட்டாச்சு, இப்போ ஆசீர்வதிக்க தெரிய மாட்டேங்குது. ஆசீர்வதிக்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்க தெரியும்? எப்படிலாம் ஆசீர்வதிக்க போறீங்க? யாராவது சொல்லுங்களேன். இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டாக்க என்ன ஆசீர்வதிங்களா? எல்லாருமே சேர்ந்து என்னென்ன ஆசீர்வதிப்பீங்க? ஆசீர்வதிங்க பார்ப்போம். சாரதாமா என்ன ஆசீர்வதிங்க? எப்படி ஆசீர்வதிக்கிறது தெரியுமா? நான் உங்களை ஆசீர்வதிக்க பாருங்க. உங்களுக்கு நீடித்த நாட்களோடு நீங்கள் வாழ்வீர்களாக, பொன்னோடும் பொருளோடும் வாழ்வீர்களாக, சமாதானமும் சுகமும் உங்களுக்கு உண்டாவதாக. இதெல்லாம் ஆசீர்வதிப்பது. உங்க எதிரி எங்கேருந்து வராங்க? சபிக்கிறவன் வரான், இங்கேருந்து சொல்றான் அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போவதாக. அவன் சொல்றான், நீங்க சொல்லுங்க, நீ கோடா கோடியா வாழ்வாயாக. சொல்ல முடியுதா? அவன் உங்களை ஒன்றும் இல்லாமல் போவான்னு சொன்னாக்க நீங்க என்ன செய்யணும்? நீங்க நீ நல்லா வாழ்ப்பா, ஆசீர்வாதமாக இருப்பான். என் வேலை ஆசீர்வதிக்கிற வேலை, உன் வேலை சபிக்கிற வேலை. நான் ஆசீர்வதிச்சேன்னா நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன். அப்போ கிறிஸ்தவர்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். நீங்கள் வந்துட்டு உலகத்தில் அங்கே வாழ்ந்த மாதிரி அங்கே வாழலாம் நினைக்காதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே எங்கேயும் வந்திருக்கலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. அது வேற வாழ்க்கை, இது வேற வாழ்க்கை. அது வேற வாழ்க்கை முறை, இது வேற வாழ்க்கை முறை. இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன உபதேசிச்சிருக்கிறாரு, நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காரு, எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, எப்படி உலகத்தில் உள்ள மக்களோடு பழகணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, எப்படி நாம் எதிரிகளை பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, எப்படி நம்மளை சபிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம செய்யணும் பாருங்க. நிறைய பேர் என்ன செய்றாங்க, இது எதையுமே செய்யாமல் எனக்கு ஜெபம்னு சொன்னால் அதை வேணும், இதை வேணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஜெபிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்களே ஒழிய அவங்கள்ட்ட இந்த காரியம்லாம் இல்லை. என்னெல்லாம் இல்லை? சத்துருக்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, சத்துருக்களை சிநேகிக்கிற பழக்கம் இல்லை, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற பழக்கம் இல்லை. அடுத்தது மூணாவது ஒரு கேட்டகரி ஒரு ஆளை சொல்றாரு. முதல்ல எதிரிகள், இரண்டாவது சபிக்கிறவர்கள், மூன்றாவது யாருன்னு கேட்டா பகைக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பகைக்கிறவர்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பகைக்கிறவர்களுக்கு. இப்போ நம்மளால செய்ய முடியுமா? ஒருத்தன் என்னை பகைக்கிறாங்க, அவனுக்கு நன்மை செய்ய முடியுமா? என்னை பகைச்சாலும் பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை. இப்படி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? உங்களை பகைக்கிறவர்களுக்கு எத்தனை பேரால் நன்மை செய்ய முடியும்? நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்மளால் வளர்க்கப்பட்டிருக்கோம்? நீங்கள் மட்டும் இல்லை, நானும் எப்படிப்பட்ட மனிதனாக வளர்க்கப்பட்டிருக்கோம்னு கேட்டால், எனக்கு நன்மை செய்தவர்களுக்கே நன்மை செய்யும்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த மொய் வச்சு பழக்கப்பட்டதுனால ஒருத்தவங்க காரியம் வச்ச உடனே முதல்ல மொய் நோட்டை திருப்பி பார்க்குறோம். நமக்கு என்ன வச்சுருக்காங்க பாரு, நமக்கு வச்சது தவிர ஒரு ரூபா மேலே என்ன செய்ய வச்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. 100 ரூபா வச்சுருக்காங்களா, 101 ரூபாயா வை, 1 ரூபாயா இனாமா கொடுப்போம், வச்சுக்கிட்டோம், அந்த 1 ரூபாயை வச்சுக்கிட்டோம். அதனால் 1000 ரூபா வச்சுருக்காங்களா, 1001 வை. நமக்கு செய்தவர்களுக்கு தான் நம்ம செய்ய பழக்க வைக்கப்பட்டிருக்குமே ஒழிய நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நம்ம யாரும் பழக்க வைக்கப்படவில்லை. எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்றாரு. இந்த உலகத்திலேருந்து நம்ம வந்து நல்ல பழக்க வழக்கம் மாறாதனால நம்மளை ஒருத்தவங்க பகைக்கிறான்னு மனசுல தெரிஞ்சாலே நிறைய பேர் என்ன செய்றாங்க, முகத்தை அப்படி திரும்பிட்டு போவோம். அப்படி ஃபர்ஸ்ட் வாய் திரும்ப, அப்புறம் தான் முகம் திரும்ப, அப்படி திரும்பிட்டு போக முடியும். அங்கேருந்து வந்தாங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, ஆத்திரத்தோடு நிற்பாங்க. வந்த என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்தோத்திரம் சொல்றதில்ல, ஆத்திரத்தோடு நிற்பாங்க. பகைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே இந்த கதை, பகைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் முடிஞ்சுது, அடியோடு அழிச்சிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாதான். அப்போ என்ன செய்யணும், பகைக்கிறவர்களை என்ன செய்யணுமா, பகைக்கிறவர்கள் என்ன செய்யணும்,
பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, பகைக்கிறவர்களுக்கு. ஒருத்தவங்க எனக்கு என்ன பகைக்கிறாங்க, ஒருத்தவங்க என்ன அழியும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு நன்மையை செய்யணும். எப்படி செய்யணும்? அவங்களுக்கு வருகிற லாபத்தை தடுக்க நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யலாம் கூட பரவாயில்ல, அமைதியாக இருக்க மாட்டாங்க, நமக்கு வருகிற நன்மையை பூரா தடுக்க நினைப்பாங்க. சில பேர் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் வசனம் சொல்லுது. சில பேர் பகைக்கலைன்னா கூட பரவாயில்ல, நன்மை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு வருகிற நன்மையை தடுக்க நினைப்பாங்க. எப்படி? ஒருத்தவங்க உதவி செய்ய வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள்ட்ட எதையாவது பேசி இல்லை செய்யாத அங்கே செய்ய இங்கே செய்யும் தடுக்க நினைப்பாங்க. இப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்போது இங்கே 3 காரியத்தை செய்ய சொல்கிறாரு. என்னென்ன காரியம்? எதிரிகளை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். சபிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். இப்போ 4வது ஒரு நபரை சொல்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டால், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்களேன், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ யாருக்கு ஜெபிக்கணும்? இப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும்பொழுது அந்த வசனத்தை நம்ம ஒரு சின்ன புள்ளி, கமா, இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும். அதோடு மட்டும் இல்லை, கன்ஜங்ஷன், 2 வேர்டு இணைக்கக்கூடிய இணைப்பு வார்த்தைகளை எல்லாம் கூட நீங்கள் கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா இதில் ஒரு ஆணித்தரமான அர்த்தம் இதில் மறைஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியும். என்ன இதில் இணைப்பு வார்த்தை இருக்குது? இப்போ பாருங்க, இந்த ஒரு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இருக்குதே, இதில் இணைப்பு வார்த்தை என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களா, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்களா? வாயை திறந்து படிக்கல. துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் எழுதியிருக்குதா, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் எழுதியிருக்குதா? எங்க இருக்குது? எப்படி இருக்குது? துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். என்னங்க அது? துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்றீங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காகவும். இப்போ புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? உங்களுக்கு ஜெபம் பண்றீங்க, இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதோட விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே நான் அழிஞ்சு போயிடணும், ஆண்டவரே நஷ்டம் வரணும், ஆண்டவரே கஷ்டம் வரணும், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே ஆசீர்வதிங்க, என் வீட்டில் பொண்ணும் பொருள் இருக்கட்டும், என் வீட்டில் ஆரோக்கியம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், நான் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழ ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, எங்கள் பிள்ளை மேலே உங்களுடைய கிருபை வைங்க. இப்படியெல்லாம் நல்லது நடக்கணும்னு உனக்காக ஜெபம் பண்ணுறல்ல, உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணாத, உன்னை துன்பப்படுத்துகிற ஆளுக்கும் நல்லது நடக்கணும்னு ஜெபம் பண்ணுன்றாரு. கையத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்போ சரி, அதுக்கும் இந்த உம்னு வருது, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உம்னு இருக்குதே, அதுக்கு என்ன பாஸ்ட் சம்பந்தம்? ஏன் துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு இருக்கலாமே, அது துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உம்னு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள்னு மொட்டையாக விட்டுருந்தா நம்ம ஜனங்க எப்படி ஜெபம் பண்ணுவான்னு நல்லா தெரியும். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே அந்த வீடு அழியட்டும், ஆண்டவரே இனிமேல் அந்த குடும்பம் விளங்கக்கூடாது, ஆண்டவரே அந்த கணவன் பிரிஞ்சு போகட்டும், ஆண்டவரே அந்த பிள்ளைங்க உருப்படக்கூடாது, ஆண்டவரே, இப்படியே ஜெபம் பண்ணுவீங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார், உனக்கு ஜெபம் பண்ணுற மாதிரியே உன்னை துன்பப்படுத்துகிற ஆளுக்கும் ஜெபம் பண்ணு. அப்போ உன் குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தானே ஜெபம் பண்ணுவேன், உன் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தானே ஜெபம் பண்ணுவேன். உன்னை கஷ்டப்படுத்துகிறான், துன்பத்தை கொடுக்குறான் பாருங்க. காலையில் எழுந்தால் 2 திட்டு திட்டுவாங்க, சாயந்தரம் ஆனால் 2 திட்டு திட்டுவாங்க. காலையில் எழுந்தால் என்னடா நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், எப்படிடா மனசை கஷ்டப்படுத்தலாம்னு நினச்சி யோசித்து அதை கங்கணம் கட்டிகிட்டு இருந்து வந்து உட்காந்து சண்டை போட்டு பேசுனா தான் அவங்களுக்கு மனசு ஆறுதல். நான் அப்படி பேசுகிற ஆட்டெலாம் சொல்லுவேன், இன்னும் பேச வேண்டியதுனா பேசி முடிச்சிடுங்க, நல்லா உட்காந்து மணிக்கணக்காக வந்து பேசுங்க, டைம் எடுத்துக்குங்க, நல்லா பேசுங்க, வெரி குட், சூப்பர், நல்லா பேசுங்க, சந்தோஷமாக உங்களுக்கு நிம்மதியாக போங்க. அப்படி யாராவது என்கிட்ட வந்து சண்டை போட வந்தாங்கனாக்க அவங்க நான் சொல்கிற ஆலோசனை என்ன சொன்னால், உட்கார வச்சு நல்லா பேசுங்க, பேசிட்டீங்களா, முடிஞ்சா, இன்னும் இருந்தால் பேசி முடிச்சுட்டு போங்க, ஃப்ரீயாலாம் போயிடாதீங்க, தூக்கிட்ட போயிடாதீங்க, கொண்டு வந்ததெல்லாம் இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக போங்க, பேசி முடிச்சுட்டு போங்க. நான் அப்படி தான் சொல்கிறது. உங்கள்கிட்ட சில பேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேசும்போது இனிமேட்டு இப்படி பேசாத, அப்படி பேசாத, என்னை பற்றி இப்படி சொல்ல இப்போ சொல்லிருக்கேண்ணா நான் இல்லை பேசுங்க, நல்லா பேசுங்க, நீ சொல்கிறது நல்லா இருக்குது, என்னை பற்றி நல்லா சொல்கிறீங்க, சந்தோஷம், திருத்திக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன், இன்னும் எதாக இருந்தால் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும்.
ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். ஆமென். ரகசியம் அதுதாங்க. ஜெபம் யாருக்காக பண்ணணும்? முதல்ல உங்களுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணாதீங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், அவங்க வேலை நல்லா இருக்கணும், அவங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கணும், குடும்பத்தில் சமாதானம் தங்கணும், அவங்க கொடாகொடியாக பெருகணும், அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் மாறணும். அப்போ ஜெபமே யாருக்கு பண்ணணும்? துன்பப்படுத்துறவங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்றாரு. சரி, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுமா? படிங்க. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், இப்போ நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ண வரீங்க, இங்கேருந்து தேவ சமூகத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண வரீங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன உண்டாகுது? மனசில் என்னதான் வருது? மற்றவன் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்து போயிடுது, மற்றவன் செஞ்ச தீமையெல்லாம் ஞாபகத்தில் வருது. இப்படி பேசிட்டாங்க, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, நம்மளை இப்படி ஏளனமாக பேசிட்டாங்களே, இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்ன செய்யுது? ஞாபகத்தில் வருது. அவங்கள குறித்த குறையெல்லாம் மனசில் வருது, நிறைய எதுவும் மனசுலேயே வரல. இப்போ என்ன சொல்கிறாரு? சரி, இப்படி இருந்துச்சுன்னா இந்த நிலைமையில் ஜெபம் பண்ணுறது சரியா? இதை போல் மனநிலைமையோடு ஜெபம் பண்ணுறது சரியானு கேட்டால், மற்றவங்க மேலே குறை வச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது சரியானதா? சரி கிடையாது. மற்றவங்களை குறித்த ஒரு கசப்போடு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறது சரியானு கேட்டால் சரி கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்றைக்கும் நல்ல கவனி, யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னா, மனசை லெகுவாய் வைத்திருக்கணும், மனசு ஃப்ரீயாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும். மனசில் அப்படியே அடுத்தவங்க செஞ்ச கசப்பு, வெறுப்பு, கோபம், அடுத்தவங்க பேசின வார்த்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே ஜெபத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒருவனை பற்றி, யாதொரு மனுஷனை பற்றி நமக்கு குறை உண்டாயிருக்குமானால், ஒரு மனுஷனை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு நபரை பற்றி நமக்குள்ள ஒரு காயமோ கசப்போ வெறுப்போ அல்லது ஏதோ ஒரு குறையோ நமக்கு உண்டாயிருக்குமானால் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்புகளை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவர்களுக்கு மன்னியுங்கள்ன்றாரு. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் தப்பு மன்னிக்கப்படாமல் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ உங்கள் தப்பு மன்னிக்கப்படணும்னு சொன்னால் மற்றவங்க செஞ்ச கசப்பெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, மற்றவங்க செய்த தீமையெல்லாம் மனசுலையே வச்சுக்காதீங்க, உங்களை மனசு கஷ்டப்படுத்தினதை மனசுலையே வச்சுக்காதீங்க, உங்களை கூட துன்பத்தை மனசுலையே வச்சுக்காதீங்க, உங்களை சபித்ததை மனசுலையே வச்சுக்காதீங்க, உங்களை பகைத்ததை மனசுலையே வச்சுக்காதீங்க. அதனால தான் இந்த 2 காரியத்தை நம்ம செய்யணும். ஒன்று, அதனால தான் அங்கேயே சொல்லி கொடுக்குறாரு, பாய்க்கிறவங்களுக்கு நன்மை செய்யி, எதிரிகளை சிநேகி, துன்பப்படுத்துகிறவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இது மட்டும் பண்ணால் போதாது, மனசில் அவங்கள குறித்த குறைய கூட மனசில் வைக்கக்கூடாது அப்படின்றாரு. அதை மன்னிச்சு விட்டுடு அப்படின்றாரு. அவங்கள குறித்த குறைய மன்னிச்சு, நீங்களாம் எத்தனை பேர் மன்னிச்சிருக்கீங்க? எத்தனை பேரை மன்னிச்சிருக்கீங்க? மன்னித்த அனுபவம் அதிகமா, மன்னிப்பு கேட்க வைத்த அனுபவம் அதிகமா? மன்னிப்பு கேட்க வைத்தது அதிகமா, மன்னிப்பு கேட்டது அதிகமா? உண்மையாக சொல்கிறீங்களா? மன்னிப்பு நான் கேட்க வச்சேன்றவங்க கூட கைத்துக்கும் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரர் மன்னிச்சிருன்னு சொல்லாத வரையில் 1-2 பார்க்க போட மாட்டேன் அப்படி தான் இருந்தீங்களா? அல்லது என் மனைவி என்கிட்ட மன்னிப்பு கேட்காத விட மாட்டேருந்தீங்களா? அல்லது மன்னிப்பு நீங்கள் கேட்டீங்களா? உலகத்திலேயே அதிகமாக விட்டு கொடுத்து போகிறது ஆண்கள் தானா? இது உண்மை என்னன்னு எனக்கு தெரியல, யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க, இங்கே மெஜாரிட்டி அதிகமாக இருக்கீங்க, அதனால் என் மேலே யாரும் வழக்கு தொடுக்க வேண்டாம். இந்த பாஸ்டர் பெண்களுக்கு எதிராக சொல்லிட்டாருன்னு உலகத்திலேயே அதிகமாக மன்னிப்பு கேட்டது ஆண்கள் தானா? பிடிவாதக்காரங்க யாருன்னா பெண்களை தான் இருந்திருக்கிறாங்களாம். அது உண்மையாக? அது ஒரு வேளை உண்மையா எனக்கு தெரியல, ஒரு வேளை அப்படி இருந்தான்னு தெரியல. ஏன்னா
மன்னிச்சிடுங்கன்ற வார்த்தை பெண்கள்கிட்ட சீக்கிரம் வர்றதே கிடையாதான். என்ன செய்கிறாங்க தெரியுமா? தப்பே இருந்தால் கூட நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் கொலை பண்ணினேன்னா, நான் அப்படி போனேன்னா, இப்படி போனேன்னா, அதை செஞ்சேன்னா, இதை செஞ்சேன்னா, நான் என்ன செஞ்சேன், ஒன்றுமே செய்யலையே, நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன செஞ்சேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இந்த எண்ணம் தான் அணைகிட்டு இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதே உங்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் வழியை உண்டாக்குறீங்க. ஆமே, நீங்கள் மற்றவங்க பாவத்தை மன்னிக்கலைன்னா உங்கள் பாவத்தை பரலோக பிதா மன்னிக்க மாட்டார்னு வசனம் சொல்லுது. நீங்கள் மற்றவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிக்கலைன்னா உங்களுக்கு உங்கள் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். எத்தனை பேர் என் பாவம் மன்னிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்க செஞ்ச பாவத்தை மன்னிங்க. உங்களை ஏளனமாக பேசுனதை மன்னிங்க, அற்பமாக பேசுனதை மன்னிங்க, அசிங்கப்படுத்துனதை மன்னிங்க, அவமானப்படுத்துனதை மன்னிங்க, கோபப்படுத்துனதை மன்னிங்க, துன்பப்படுத்துனதை மன்னிங்க, உங்கள் மனசை நோகடித்ததை மன்னிங்க. இந்த மன்னிப்பு என்ற ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஒன்று மட்டும் மனுஷ வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் குடும்பத்தில் ஒருத்தராவது மன்னிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும், மன்னித்து மறக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ன கிழமன்னைக்கு இன்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த கலர் ட்ரெஸ் நீ போட்டிருந்த, நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், நீ இந்த இடத்துல நின்ன, நான் இந்த இடத்துல நின்ன, நீ இந்த வார்த்தையை சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு இருந்தால் நீ தான் அன்னைக்கு இருக்கிற. இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கவே முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்காரரோ உங்கள் மனைவியோ வந்து கண்ணே மணியே முத்தே மாணிக்கமே வைடூரியமேன்னு சொன்னாரே, அதெல்லாம் ஞாபகத்திலே வரமாட்டேங்குது. அப்போல்லாம் அப்படி சொல்லுவாங்க, கண்ணே முத்தே மண்ணியே மாணிக்கமேன்னு. இப்போல்லாம் அப்படி இல்லை. என் புச்சி செல்லம், என் டாலின்னு சொன்னதெல்லாம் ஞாபகத்திலே என்ன இல்லை. மன்னிப்பே யாருக்கு தெரியாத ஒன்று தெரியுமா? சாத்தானுக்கு தெரியாத ஒன்று. பரலோகத்தின் தேவன் முதலாக மனிதனுடைய பாவத்தை மன்னித்தார். சாத்தான் நினைச்சான், ஆதாம் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய தேவன் அவனை தள்ளினது போல பிதாவாகிய தேவன் ஆதாமையும் தள்ளி ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார் என்று நினைத்தான். ஆனால் பிதாவாகிய தேவன் அவன் மேல் இரக்க வைத்து அன்பு வைத்து அவன் பாவத்தையெல்லாம் மன்னித்து அவனுக்காக தன் குமாரனை அனுப்பி அந்த குமாரனை இந்த மனிதனுக்காக சாக வைத்து மரிக்க வைத்து இந்த மனுஷனை பாவத்தை மன்னித்து மீட்டெடுப்பார் என்று சாத்தான் ஒரு நாள் கூட கனவு கண்டதே கிடையாது. சாத்தானுக்கு கடைசி வரைக்கும் தெரியாத விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு கூட எழுந்தார் என்பது அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவில்லை. தெரிந்திருந்தால் அவனும் பாவ மன்னிப்பை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருந்திருப்பான். இன்னை வரைக்கும் தெரியல. கடவுள் மன்னிக்கிறவரே தெரியல அவனுக்கு. கடவுளுக்கு இன்னொரு சுபாவம் இருக்கு, மன்னிக்கக்கூடிய சுபாவம். அது அநேகருக்கு தெரியவில்லை. யூதாஸ் காரியத்துக்கு அது தெரியல. பார்த்தீங்களா? கடவுள் மன்னிக்கிறவன் தெரியல. பார்த்தீங்களா? தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? யூதாஸ் காரியத்து மனம் திரும்பி இருப்பான். பாவத்தை அறிக்கையிட்ட, ஆண்டவரே தெரியாம காட்டி கொடுத்துட்டேன், மன்னிங்க ஆண்டவரே, நான் சாகிற வரையில் உமக்காய் வாழ்கிறேன், இந்த ஜீவனை இப்படியே நான் கொல்லுவதனால எந்த பிரயோஜனம் இல்லை, இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்காய் சாவ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து வாழ்ந்துருந்துருப்பான். யூதாஸ் காரியத்துக்கும் பிசாசு என்ன சொல்லி தரல தெரியுமா? காட்டி கொடுக்க மட்டும் ஏவின பிசாசு கடவுளுடைய இன்னொரு சுபாவத்தை காட்டி கொடுக்காமல் போய்விட்டான். என்ன சுபாவம்? மன்னிக்கிற சுபாவம். ஆமென். கடவுளுடைய சுபாவத்தில் ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டால், மன்னிப்பது அவருடைய சுபாவம். நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க, மன்னிப்பது மனுஷனுடைய சுபாவம் சொல்கிறாங்க. இல்லை, மன்னிப்பது தேவனுடைய சுபாவம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுபாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? தேவனுடைய சுபாவத்துக்கு நிறைய கடந்து வர வேண்டும். நான் இயேசு ஆராதிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், ஆண்டவருக்காய் நல்லா ஊழியம் செய்கிறேன், நீங்கள் 1000 பண்ணியும் எதிராளியை உனக்கு மன்னிக்க தெரியலன்னு சொன்னா, உன்னை துன்பப்படுத்தின மனிதனை மன்னிக்க தெரியலன்னு சொன்னா,
நீ இவ்வளோ ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. சில பேருடைய ஜெபம் பதில் இல்லாத ஜெபமாகவே இருக்குது கடைசி வரைக்கும். அவங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க இன்னும் யாரையோ குறித்து உள்ளத்தில் கவலையோடும் கசப்போடும் விருப்போடும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா தீண்டத்தகாதவர்களை போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட பேசுகிறத வெறுக்கிறாங்க, அவங்கள பார்க்கறத வெறுக்கிறாங்க, உதவி செய்கிறத வெறுக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறத வெறுக்கிறாங்க, வாழுறத வெறுக்கிறாங்க. காரணம், உள்ளத்தில் அவங்கள குறித்த கசப்பு இருதயம் முழுக்க நிறைஞ்சு கிடக்குது. மன்னிக்க தெரியல. மன்னிக்கணும் பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கணவனை மனைவி மன்னிக்கணும். குரலாத மனுஷன் யார் இருக்கிறான்? நம்ம மாத்திரம் 100% நல்லவங்களா இருக்கிறோமா? அப்படியே கணவன் தவறு செய்ததாகவே இருக்கட்டுமே, மன்னிச்சிடுங்க. அதையே திரும்ப திரும்ப பேசாதீங்க. மன்னிச்சுட்டுனா அர்த்தம் தெரியுமா? ஒரு தடவை மன்னிச்சாச்சுன்னா திரும்ப அதை பற்றி பேசக்கூடாது. திரும்ப பேசுனீங்கன்னா இன்னும் மன்னிக்காமல் எங்கேயோ ஒரு மூலையில் அவர் மேலே கசப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தையை எடுக்கக்கூடாது, விட்டுருணும் அந்த வார்த்தையை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மன்னிச்சிட்டு நான் அந்த மனுஷனை திரும்ப அதை பேசுவீங்கன்னாக்க இன்னும் உங்கள் மனசில் கசப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மூலையில் அவரை குறித்த ஒரு கசப்பு இருக்குது, அதனால தான் அவரை மன்னிக்க முடியாமல் நினைச்சிடுங்க. அவர் மேலே இன்னும் கோபத்தை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு யாரை குறித்தாகிலும் கசப்பு இருக்குதா? சில பேருக்கு பெற்ற பிள்ளைகளை குறித்து கசப்பு இருக்கும். என் பிள்ளை சரியில்லை, அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான், கசப்பு இருக்கும். கசப்பெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் என் பிள்ளையை மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். என் கணவனை மனதார மன்னிக்கிறேன், என் மனைவியை மனதார மன்னிக்கிறேன், என் உறவினர்களை மனதார மன்னிக்கிறேன். அவங்க மேலே கசப்பெல்லாம் முதல்ல எடுத்து எட்ட போட்டுடுறேன். அவங்கள மனதார நேசிக்கிறேன். இனி அவங்கள பார்க்கும்பொழுது முன்னாடி நடந்துக்கிட்டது போல் நடக்க மாட்டேன். அவங்கள பார்க்கும்பொழுது அவங்கள மதிப்பேன், மரியாதை கொடுப்பேன், அவங்கள நேசிப்பேன், அவங்கள கனப்படுத்துவேன், அவங்கள முக்கியப்படுத்துவேன், அவங்கள ஒரு நாள் இழிவுபடுத்த மாட்டேன், அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். அதுதான் மன்னிச்சதற்கான அடையாளம். நிறைய பேர் மன்னிப்பு கேட்காம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. அதனால தான் அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்காம இருக்கிறார். நீ ஒப்புரவாயிட்டியா? உன் கணவனோட ஒப்புரவாயிட்டியா? உன் மனைவியோட ஒப்புரவானியா? உன் பிள்ளைகளோட ஒப்புரவானியா? போயிட்டு மன்னிப்பு கேட்டியா? நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டியா? நம்மள்ட்ட தப்பு கூட சில சமயத்தில் இருக்காது. தப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுத்து போங்க. தப்பு செய்யாத நான் ஏன் பாஸ்ட் மன்னிப்பு கேட்கணும்? பரவாயில்ல, குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தானே போயாக வேண்டும். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பிடிச்ச பிடிவாதமாக தான் இருப்பேன். யாரும் அவங்க விட்டு கொடுத்து ஒட்டுமே, நானும் தப்பு பண்ணேன், நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும், நான் எதுக்கு இறங்கி போகணும், இப்படியே சொல்லிட்டு இருப்பேன்னு சொன்னால், நான் கேட்குறேன், கர்த்தர் மட்டும் எதுக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பாவத்தை மன்னிக்கணும்? உனக்கு மட்டும் பிடிவாதம் இருக்குது, கர்த்தர் மட்டும் உனக்கா இறங்கி வரணுமா? உன் பாவத்தை கண்டுக்காமல் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? உன் அக்கிரமத்தை கண்டுக்காமல் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? நீ மட்டும் மற்றவங்க பாவத்தை பார்த்து தான், பாவியா பரிசுத்தவானான்னு பார்த்து தான் அவங்களை ஆசீர்வதிப்பா, பாவியா பரிசுத்தவானான்னு பார்த்து தான் அவங்களை பழகுவேன், பாவியா பரிசுத்தவானான்னு பார்த்து தான் அவங்கள்ட்ட நட்பு வைத்துக்கொள்வேன். ஆனால் கடவுள் மட்டும், நீ பாவியாக இருந்தாலும் உன் மேலே அன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்ற, நீ அக்கிரமணக்காரனாக இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்ற, ஆனால் நீ மாத்திரம் மற்றவங்களோடு பழகும்பொழுது அவங்க நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் பேசுவேன். அப்போ மன்னிப்பு அப்படின்னா, மன்னிக்கப்படாதவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க, மன்னிக்கப்படாதவங்க உள்ளத்தில் கசப்பு வச்சிருக்கிறாங்க. கசப்பு வைத்திருக்கிறவர்களுடைய சரீரத்தில் தீராத வியாதி இருக்கும். நீ தேவனுடைய பிள்ளைகளை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் உள்ளத்தில் கசப்பு இருந்தால், யாரை குறித்தாகிலும் உங்கள் உள்ளத்தில் கசப்பு இருக்குமானால், வெறுப்பு இருக்குமானால், உங்கள் சரீரமே கெட்டு போயிடும். ஏன் உங்கள் சரீரத்தை கெட்டுக்கணுங்க? அடுத்தவங்களை பற்றிய நினைவுகளினால இருதயத்தை நிரப்பி ஏன் என் சரீரத்தை நான் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? என் சரீரத்துக்கு, என் சரீர சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா, மற்றவங்களை குறித்து எனக்கு இருக்கிற கசப்பை குப்பை எழுத்துக்கி நான் போடணும், வெறுப்பை குப்பை எழுத்துக்கி நான் போடணும். அது அவங்க சுபாவம். அவங்க சுபாவத்தை நான் எடுத்துக்கிட்டு அவங்கள போல மாற முயற்சி பண்ணக்கூடாது. திட்டுறது அவங்க சுபாவம், அவங்கள ஆசீர்வதிக்கிறது என் சுபாவம். என்னை அவமானப்படுத்துறது அவங்களுடைய சுபாவம், அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பது என் சுபாவம். ஆமென். சங்கை சுட்டாலும் தன் வெண்மை குன்றாது. சங்கு இருக்கு இல்லையா, வெள்ளையா இருக்கும், அதை சுட்டு பாருங்க, எவ்வளவு சுட 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 வெண்மை அதிகமாகிட்டே போகும். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களை உரசி பார்க்க 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 நீங்க தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறவங்களா இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் சாத்தானுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அடிக்கு அடி, உதைக்கு உதை, அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கான சுபாவம் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கான சுபாவம்
மன்னிப்பது தேவ பிள்ளைகளுக்கான சுபாவம். ஆமென். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களை பகைக்கிறவர்கள் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, கசப்பை உள்ள வைத்துக்கிட்டு ஜெபம் பண்ணவே கூடாது. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் மேலேச்சும் கசப்பு இருக்கான்னு உள்ளத்தில் சிந்திச்சு பாருங்கள். யார் மேலேச்சும் கோபம் இருக்குதா, யார் மேலேச்சும் வெறுப்பு இருக்குதா, யார் மேலேச்சும் தீராத பகை இருக்குதா, அதெல்லாம் குப்பையில் போட்டுட்டு ஆண்டவரே நான் மனதார நேசிக்கிறேன், அவங்க பாவத்தை பூரா மன்னிக்கிறேன், என்னை பேசுனதை மன்னிக்கிறேன், என்னை அடித்ததை மன்னிக்கிறேன், என்னை துன்பப்படுத்துனதை மன்னிக்கிறேன், என் பொருளை எடுத்துக்கிட்டதை மன்னிக்கிறேன், அவங்கள மனதார நான் அவங்களை நேசிக்கிறேன், நானும் குறையாதான் இருக்கிற ஆண்டவரே, என்கிட்ட நிறைய பாவம் இருக்குது, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணா நீ அவனுடைய பாவத்தை மன்னித்தது போல உன் பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அப்போ ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன? நிறைய பேர் நினைச்சாங்க உள்ளத்தில் வெறுப்பை வச்சுக்கிட்டு கசப்பை வச்சுக்கிட்டு அதோடு கூட தேவ சமூகத்துக்கு வராங்க. வந்து நினைச்சாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் அழியணும், எதிர் வீட்டுக்காரன் அழியணும், ஒன்றும் இல்லாமல் போயிடணும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இவங்க ஜெபம் கேட்கப்படவே படாது. ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு? மார்க் 12 ஸ்தோத்திரம் 40வது வசனத்தை படிக்கும்போது, 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, விதவைகளின் வீடுகளை என்ன செய்கிறாங்களாம்? பட்சித்து, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றாரு. எப்படி ஜெபம் பண்றாங்க? பார்வைக்கு நீண்ட ஜெபம். அவங்க இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றதை பார்த்தா பயங்கரமான ஜெப வீரராக இருப்பார் போல் இருக்கு. அப்படியே ஆண்டவரே நம்பி இருக்கிறாரே, ரொம்ப விசுவாச வீரர் போல் இருக்குன்னு நினைக்க தோணுது. ஆனா செய்கையெல்லாம் அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது என் ஜெபம் வேத பார்கனை போல பரிசேயனை போல அல்ல, என் ஜெபம் கேட்கப்படுகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆமென். பதிலை கொண்டு வருகிற ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் ஜெபம் பதிலை கொண்டு வருகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லலாமா? என் ஜெபம் பதிலை கொண்டு வருகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். ஃபார்மாலிட்டிஸுக்கு பண்ண ஜெபமா இருக்கக்கூடாது, பார்வைக்கு பண்ணின ஜெபமா இருக்கக்கூடாது, பதிலை கொண்டு வருகிற ஜெபமா இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க மெச்சிக்கணும்னு பண்ற ஜெபமா இருக்கக்கூடாது. என் ஜெபம் பதிலை என் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். எதற்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும். பதிலை கொண்டு வருகிற ஜெபமா என் ஜெபம் இருக்க வேண்டும். எல்லாம் எழுந்திருக்கலாம். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு பாருங்க, உங்க மனதை தொட்டு பாருங்க. உண்மையாகவே நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்கப்பட்ட அந்த எண்ணம், மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? மற்றவங்க பாவத்தில் மன்னிச்சிட்டிங்களா? ஒருவேளை மன்னிக்கலன்னு சொன்னால் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு விரோதமாக பேசினவர்களை, எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை, என்னை வேதனைப்படுத்தினவர்களை, என்னை கஷ்டப்படுத்தினவர்களை இன்றைக்கி நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழ
புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி ஐயா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும். எபினேசர் நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பி உள்ளே. பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம். கைகளை தட்டிலர் சேர்ந்து புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. கைகளை தட்டி நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்ல ஓரபலகதடலதனமா. மறுபடியுமாய் நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. எல்லாரும் கைகள் உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என் கண்ணீரை உடைய கண்கள் கண்டது. ஆண்டவரே, என்னுடைய
உம்முடைய கரை என்னை பிடித்தது ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை கேட்டீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை யார் மேலேயும் கசப்பு இருந்தால் நீ மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே மன்னியும் கர்த்தாவே, இன்னார் மேலே கசப்பை மன்னிய மாட்டோம், நாலு மேலே வெறுப்பை மன்னிய மாட்டோம், உங்களை குறித்து இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் மன்னிங்க ஆண்டவர். நான் மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னிக்கிறேன், என்னை துன்பப்படுத்தினவர்களை